கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். வேதாகமத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பிரியமானவர்களே, வேதாகமம் படிப்பது எதற்கு என்றும் அதில் என்ன இருக்கிறது என்றும் பலர் இதனை வாசித்தால் புரியவே இல்லை என்றும் சொல்கிறார்கள். முதலில் வேதாகமம் படிக்க படிக்க நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்படும். எப்படி என்றால், அவரின் அன்பு கட்டளையும் கற்பனையும் படிக்கும் பொழுது நமது பாவத்திலிருந்து நாம் உணர்த்தப்படுவோம். பின்பு விடுதலை அடைவோம். அப்பொழுது நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்படும். உலக பழக்க வழக்கத்திலிருந்தும் மூட நம்பிக்கையிலிருந்தும் வேறுபட்ட வாழ்க்கையை நாம் வாழுவோம். இரண்டாவதாக, வேதாகமத்தில் பலரின் வாழ்க்கை முறைகள் பதிவிடப்பட்டுள்ளது. அவர்களுடைய வழிமுறைகளை நாம் படிக்கும் பொழுது நமது வாழ்வில் நாம் தைரியம் கொள்ளவும் விசுவாசம் கொள்ளவும் முடியுங்க. பின்பு தேவனோடு நெருங்கி பழகவும் முடியும். மூன்றாவதாக, வேதாகமம் படித்தால் புரியவே இல்லையா? பரவாயில்லைங்க. ஒரு முறை அல்லது இருமுறை நிதானமாகவும் தியானித்தும் படியுங்கள். அப்பொழுது கடவுளின் எண்ணமும் செயலும் மனிதன் மீது அவர் கொண்ட அன்பும் வெளிப்படும். உங்களுக்கான கடவுளின் கடிதமே வேதம். ஆமென்.